ஒரு டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை. அதை அந்த ரவையை கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த ரவையை லேசாக வறுக்கணும். சரி. சிகப்பாலாம் ஆகக்கூடாது. சரி. லேசாக பிரட்டி கொஞ்சம் சூடு தான் பண்ணணும். சரி. அதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடணும். சரி. அந்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். சரி. அதுக்கப்புறமேட்டு இந்த ரவையை போட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டு அதே ஒரு சுற்றிடணும். சரி. அப்புறம் எல்லாத்தையும் 2 கலந்துடணும். சரி. அப்புறம் ஏலக்காய் எடுத்து ஏலக்காய் தட்டி போடணும். சரி. ஏலக்காய் தட்டி போட்டு முந்திரி பருப்பை முழுசாக போடக்கூடாது. சரி. 2ஆவது 3ஆவது கட் பண்ணி அதை வறுத்து அதையும் நெய்யில் வறுத்து அதையும் இந்த மாவில் போட்டு நல்லா கிளறிடணும். சரி. ஏலக்காய் போட்டாச்சா முந்திரி போட அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு அடுப்பில் நெய்யை வச்சு இந்த மாவில் எல்லாம் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டா அதே கூட பிடிக்கிறதுக்கு வரும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடணும். நல்லா கிண்டிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிடணும். உருண்டை பிடிச்சி அப்புறமேட்டுக்கு நல்ல உருண்டையாக நறுக்கி அவ்வளோதான்.